ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இந்த லெசனில் இருக்க 5 மார்க் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளைன் ஷீட். இப்போ வாங்க டயக்ராம் பார்க்கலாம். டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபைனைட் சார்ஜ்டு பிளைன் ஷீட் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஃபைனைட் அப்படின்னா அந்த பிளைன் ஷீட்டோட சைஸை மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய பிளைன் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ஜ்டு ஏன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. இதை எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபேஸ் இருக்குது, அதுக்கு பெர்பெண்டிகுலராக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிளைன் ஷீட்லேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் பி அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் பி டேஷ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸோட இந்த டாப் அந்த சர்க்குலர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஏரியா. அது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் டிஏ வெக்டார். அதே மாதிரி தான் இந்த சைடும், இந்த ரெண்டு சைடும் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ தியரி பார்ட் பார்க்கலாம். கன்சிடர் அன் இன்ஃபைனைட் பிளைன் ஷீட் ஆஃப் யூனிஃபார்ம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா. இந்த பிளைன் ஷீட்டுக்கு வந்து யூனிஃபார்மான சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா Q by A. Q வந்து என்க்ளோஸ்டாக இருக்குது, சார்ஜ் வந்து உள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை த பிளைன் ஷீட், அந்த பிளைன் ஷீட் மூலிமா கவர் பண்ணப்பட்டு உள்ள அந்த சார்ஜஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த டோட்டல் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னா, இப்போ நமக்கு Q மட்டும் வேணும் அப்படின்னா அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், சிக்மா இன்டூ A. நெக்ஸ்ட்டு லெட் E பி த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் P விச் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த ஷீட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, அதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எ சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபேஸ் ஆஃப் லென்த் 2r அண்ட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A. அந்த சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபேஸ்க்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு RN டிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு RN இருக்குது. ஸோ 2r இருக்கும். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சொல்லியிருக்காங்க, இதுதான் ஏரியா. ஓகேவா? இன்னும் புக்கில் சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். Consider an infinite plane sheet of charges with uniform surface charge density sigma. ஒரு இன்ஃபைனைட் பிளைன் ஷீட் இருக்குது, அது ஃபுல்லாக சார்ஜஸ் இருக்குது, அதுக்கு யூனிஃபார்மான சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இருக்குது சிக்மா. லெட் P be a point at a distance of r from the sheet. அந்த ஷீட்லேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் Pன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். Since the plane is infinitely large, the electric field should be same at all points equidistant from the plane and radially directed outward at all points. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பிளைன் வந்து இன்ஃபைனைட்லி லார்ஜ், ரொம்ப பெருசாக இருக்கனால அந்த பிளைன்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸ்லேயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு சேமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுது, ரேடியலி அவுட்வேர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அவுட்வேர்ட் ஆகுது அப்படின்னா, அந்த பிளைனில் ஃபுல்லாக என்ன இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. அதனால தான் அது ரேடியலாக வெளியில் போகுது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எ சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபேஸ் ஆஃப் லென்த் 2r and 2 flat surfaces each of area A is chosen such that the infinite plane sheet passes perpendicularly through the middle part of the Gaussian surface. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபேஸ்க்கு வந்து லென்த் 2r பார்த்துட்டோம், அந்த ரெண்டு ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு ஏரியா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பிளைன் ஷீட் என்ன பண்ணுது, அந்த காஷியன் சர்ஃபேஸ்க்கு மிடில் பார்ட்டாக பெர்பெண்டிகுலராக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டெரிவேஷன் பார்ட்குள்ளே போகலாம். த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் மொத்தமாக இருக்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதோட சிம்பிள் வந்து 5E போட்டுக்கிறோம், ரவுண்ட் ட்ரிப் போட்டுக்கிறோம், ஏன்னா அது க்ளோஸ்டு சர்ஃபேஸ். E வெக்டார் டாட் DA வெக்டார் காஸ் லாவை வச்சு பார்க்கும்போது. ஓகேவா? இப்போ அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, கேர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குது, P இருக்குது, P டேஷ், இது மூணும் கலந்தது தான் இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் கேர்வ்டு சர்ஃபேஸ் E வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு A வெக்டார். பெர்பெண்டிகுலர்னா தீட்டா வந்து 90 இருக்கும், காஸ் 90யோட வேல்யூ 0 இருக்கும். எப்படி இதில் E வெக்டார் வந்து A வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா, டயக்ராமில் பாருங்கள், இதுதான் அந்த ஏரியா. ஓகேவா? இப்போ இந்த E வெக்டார் வந்து இந்த ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலராக போகுது. ஓகேவா? அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இன்டெக்ரல் ஆஃப் E வெக்டார் டாட் DA வெக்டார் கேர்வ்டு சர்ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா, வெக்டாரை ரிமூவ் பண்ணும்போது காஸ் தீட்டா ஆட் பண்ணுறோம், தீட்டாக்கு பதிலாக 90 ரீப்ளேஸ் பண்ணுறோம், காஸ் 90 டிகிரியோட வேல்யூ 0, அப்போ மொத்தமாக 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு
ஃபார் த எண்ட் சர்ஃபேசஸ் P அண்ட் P டேஷ் பார்த்திங்க அப்படின்னா E வெக்டார் வந்து A வெக்டாருக்கு பேரலாக இருக்குது. அப்போ தீட்டா வந்து 0 டிகிரியாக இருக்கும். காஸ் 0 டிகிரியோட வேல்யூ 1. எப்படி அப்படின்னா P இந்த சைடு இப்படி இருக்குது, P டேஷ் இந்த சைடு இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டும் இதே மாதிரி தான் போகுது. எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. அதனால தான் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் E வெக்டார் டாட் A வெக்டார் P ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் E வெக்டார் டாட் A வெக்டார் P டேஷ். இப்போ வெக்டார் ரிமூவ் பண்ணும்போது காஸ் தீட்டா ரெண்டுத்துக்கு போட்டுக்கிறோம். பேரலாக இருக்கனால தீட்டா வந்து 0 டிகிரி, அதையும் அப்ளை பண்ணிக்கிறோம். காஸ் 0 டிகிரியோட வேல்யூ என்ன? 1. அப்போ 1 இன்ட்டு இந்த வேல்யூ அப்படியே வந்து வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? P டேஷ். இப்போது நம்ம ஃபஸ்ட் எடுத்த ஈக்குவேஷனில் கேர்வ்டு சர்ஃபேஸ்க்கு வேல்யூ கிடைக்கல 0. இது ரெண்டுத்துக்கு வேல்யூ கிடச்சிருக்குல, அதை எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். அதனால தான் 5E = 0 ப்ளஸ் இதோட வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணிக்கிறோம். 0 நம்ம எடுத்துடலாம், தேவையில்லை. நெக்ஸ்ட்டு 5E அப்படின்னா Q/F/0. காஸ் லாவை யூஸ் பண்ணால் நமக்கு இந்த ஃபார்முலா தான் கிடைக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து காமனாக இருக்கனால வெளில எடுத்துடுறோம், அதாவது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேவா? அது சேஞ்சஸ் ஆகாது. dA P, இங்கே dA வந்து P டேஷ். இன்டெக்ரல் ஆஃப் dA P, இன்டெக்ரல் ஆஃப் dA P டேஷ். அதோட ஏரியா வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக ஏவை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். 2 டைம்ஸ் இருக்கனால போட்டுக்கிறோம். இப்போ நமக்கு Qவோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தோம். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மாவோட வேல்யூ என்ன? Q/Aன்னு பார்த்துட்டோம். இப்போ Q மட்டும் வேணும்னா என்ன? சிக்மா இன்ட்டு A அப்படிங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வேணும். ஓகேவா? அப்போ நமக்கு வேணுங்கிற பார்ட்டை லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க, இந்த பார்ட்டை ரைட்டில் வச்சுக்கலாம். E மட்டும் தான் வேணும். அப்போ சிக்மா A, இங்கே இருக்க 2A வந்து நியூமரேட்டரில் இருக்குது, ரைட் சைடில் போகும்போது டினாமினேட்டராக மாறிடும். ஏஏ கேன்சல் ஆகிடும். அப்போ சிக்மா பை 2 இன்ட்டு F/0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ வெக்டார் ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா வெக்டார் போட்டிங்கன்னா இங்கே ஒரு யூனிட் வெக்டார் போடணும். n கேப் யூஸ் பண்ணிக்கிறோம். லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஃப் சிக்மா வந்து கிரேட்டர் தென் 0 இருக்கும் போது இந்த டைரக்ஷன் ஆஃப் E இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிளைன் அண்ட் பாயிண்டிங் அவுட்வர்டு. சிக்மாவோட வேல்யூ 0 விட அதிகம் அப்படின்னா அது பாசிட்டிவாக இருக்கும். அப்போ அந்த பிளைனுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பெர்பெண்டிகுலராக போகும், ஆனால் அவுட்வேர்டாக வெளியில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாசிட்டிவ்னா அவுட்வேர்டாக போகும். நெக்ஸ்ட்டு இஃப் சிக்மா வந்து லெஸ் தென் 0 இருக்கும் போது இந்த டைரக்ஷன் ஆஃப் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிளைன் அண்ட் பாயிண்டிங் இன்வர்ட். லெஸ் தென் 0னா நெகட்டிவாக இருக்கும், அப்போ உள்ளே தான் போகும் எலக்ட்ரிக் ஃபீல்டு பெர்பெண்டிகுலராக அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த கொஷின் முடிஞ்சுது. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் புக்கில் நிறைய தியரி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் எழுதவே வேணாம். நான் எழுதியிருக்கிறது மட்டும் நீங்கள் எழுதினாவே போதும், ஷுவராக 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. புக் பேஜ் நம்பர் 43ல் இந்த டயக்ராமோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, இதில் இருந்து இது வரைக்கும். வேணும்னா இது மட்டும் வேணால் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளைன் ஷீட் இந்த கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் இந்த 5 மார்க்கோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.